வணக்கம், நீங்கள் பார்த்துட்டு இருக்க டெக் ஆஃப் தமிழ் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது iOS 18 டெவலப்பர் பீட்டா ஃபைனலி நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்ச தமிழில் நம்ம தான் ஃபஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த iOS 18 என்னென்ன சேஞ்சஸ் புதுசாக ஆப்பிள் கொண்டு வந்திருக்காங்க, நிறைய ஆண்ட்ராய்ட் ஃபீச்சர் iOSல எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது என்னென்னங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது ஜஸ்ட் ப்ரிவியூ மட்டும்தான். ஃபுல் வீடியோ உங்களுக்கு லேட்டர் திஸ் வீக் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் ஓகே கைஸ், இப்போ iOS 18 டெவலப்பர் பீட்டா உங்களுக்கு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். பார்த்தோன்னே உங்களுக்கு சேஞ்சஸ் தெரிஞ்சிடும். அதாவது ப்ரீவியஸ் வெர்ஷன் உங்களுக்கு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி நார்மலாக இருக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த புது டார்க் மோடு ஐக்கான் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டார்க் ஆயிடுது. இதை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமைசேஷன் நம்மளுக்கு ஐஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரீனில் எங்கேயாச்சும் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது இப்போ புதுசாக கஸ்டமைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே உங்களுக்கு நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. லைட் மோட், டார்க் மோட், அதுக்கு ஏற்ற மாதிரி ஐக்கானே மாறும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து உங்களுக்கு லைட் மோடுக்கு மாற்றி காமிக்கிறேன். லைட் மோட் கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த விக்கெட்ஸ்லேருந்து ஆப்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா லைட்டுக்கு மாறிடுச்சு. இப்போ இதுவே நான் டார்க் கொடுக்கும்போது டார்க் மோட் மாறிடுச்சு. அண்ட் இது இல்லாமல் நம்மளுக்கு நத்திங்கில் வர மாதிரி டிண்டட் மோடும் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் வேணால் செட் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் கலர் வேணும்னா நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டிண்டட் கலர் ஆப்ஷனும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஐக்கான் மட்டும் தான் கலர் மாறும், வால்பேப்பர் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். அண்ட் அகைன் டார்க்குக்கே போயிடலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல சைடில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வால்பேப்பர் லைட்டாக டிம் ஆகும். நான் ஜஸ்ட் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்க. வால்பேப்பர் டிம் ஆகும், திருப்பி ஆன் பண்ணிட்டேன்னா வால்பேப்பர் பிரைட் ஆயிடுது. அண்ட் இது இல்லாமல் இந்த iOS 18 நீங்கள் ஐக்கானை எங்கே வேணாலும் ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆப்பை நான் எடுத்து இங்கே வைக்கிறேன் பாருங்க, எங்கே வேணாலும் வச்சுக்க முடியும். இது பெரிய விஷயம் கிடையாது, பட் இருந்தாலும் இது iOS 18 கொடுத்தது ஒரு பெரிய விஷயம். அண்ட் நெக்ஸ்ட் அப்டேட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலி கண்ட்ரோல் சென்டர் ரீடிசைன் பண்ணிட்டாங்க. கண்ட்ரோல் சென்டர் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும், சூப்பராக இருக்குது பார்க்குறது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரோல்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நீங்கள் மேலே இருக்கக்கூடிய ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணாலும் ஓகே, இல்லை லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் போனாலும் ஓகே. ஸோ இதில் ஜஸ்ட் நீங்கள் இங்கே ஆட் கண்ட்ரோல் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா ஏகப்பட்ட கண்ட்ரோல் இப்போ இருக்குது. ஸோ ஐஃபோனில் இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரோலுமே நம்மளுக்கு கண்ட்ரோல் சென்டர்லேயே வச்சுக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சர்ச் பண்ணி இதுலேருந்து எடுத்துக்க முடியும். ட்ரான்ஸ்லேஷன்லேருந்து எல்லாமே கண்ட்ரோல் சென்டர்லேயே நீங்கள் வச்சிக்க முடியும். மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பவர் ஆஃப் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இன்கேஸில் உங்களுக்கு பட்டன் வேலை செய்யலைன்னா டேரெக்டாக ஸ்க்ரீனில் பவர் ஆஃப் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. அண்ட் ஜஸ்ட் நீங்கள் இப்படி ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களால் அடுத்தடுத்த ஆப்ஷன், அதாவது அடுத்தடுத்த கண்ட்ரோல் சென்டரில் இருக்கக்கூடிய ஆப்ஷனுக்கு போக முடியும். இந்த இடத்துல உங்களுக்கு சாங்ஸ் எல்லாமே ப்ளே ஆகிட்டு இருக்கு. அதை வந்து நீங்கள் வேணால் மேனேஜ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் போகும்போது இன்னுமே நிறைய கண்ட்ரோல்ஸ் நம்மளுக்கு இதில் வருது. இன்னுமே நிறைய பேஜ் வந்து நீங்கள் செட் பண்ண முடியும். அது எப்படிங்கிறது எனக்கு தெரியல, ஏன்னா இது ஜஸ்ட் ஒரு ப்ரிவியூ வீடியோ தான். இன்னுமே நான் நிறைய யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு தெரிய வரும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. அண்ட் ஃபைனலி எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண ஃபீச்சர் லைவாக வந்துருச்சு. கண்ட்ரோல் சென்டரில் நம்மளுக்கு 2 ஆப்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. 2 டூல் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். பட் அந்த டூலை இப்போ கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டார்ச்சும் கேமராவும் மட்டும்தான் இருக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஆப் வேணுமோ நீங்கள் அதை வச்சுக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் ஒரு புது ஹோம் ஸ்க்ரீனை செட் பண்ணுற மாதிரி உள்ளே போயிருங்க. போயிட்டு வால்பேப்பரை செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு இந்த இடத்துல மைனஸ் ஆப்ஷன் நம்மளுக்கு காட்டுது. இல்லை மைனஸ் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ளஸ் ஆப்ஷன் இருக்கும். அந்த ப்ளஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஐஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரோலும் இதில் இருக்குது. உங்களுக்கு எந்த கண்ட்ரோல் வேணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் டார்க் மோட் செட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ கொடுத்துட்டு நான் பார்த்தேன்னா இந்த இடத்துல நான் வந்து டார்க் மோட், லைட் மோட் வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக்கில் எப்படி நீங்கள் டார்ச்சுக்கு பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நான் வந்து டார்க் மோடு, லைட் மோடு வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் ஆண்ட்ராய்டு நம்பர்கள் கேட்கக்கூடிய ஒரு ஃபீச்சர், அதாவது பார்த்தீங்கன்னா ஆப் லாக் ஐஃபோன் இல்லையே அப்படின்னு கேட்பீங்க. அஃபிஷியலி இப்போ ஆப்பிள் கொண்டு வந்திருக்காங்க. ஜஸ்ட் உங்களுக்கு எந்த ஆப் வேணுமோ லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரெக்வயர் ஃபேஸ் ஐடி அப்படின்னு கேட்கும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு ஆப் லாக் ஆன் ஆயிடும் ஃபேஸ் ஐடி மூலமாக. ரெக்வயர் ஃபேஸ் ஐடி அப்படிங்கிற கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா இப்போ நான் ஃபேஸ் ஐடி கொடுத்தாதான் என்னால் ஆப்புக்குள்ளே போக முடியும். ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்க, நான் ஃபேஸ் ஐடி கொடுத்தாதான் என்னால் ஆப்புக்குள்ளே போக முடியும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் நம்மளுக்கு இதை கொண்டு வந்திருக்காங்க. ஆப் லாக் அஃபிஷியலி ஆப்பிள் கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். ஃபேஸ் ஐடி அதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கன்வீனியன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செட்டிங்ஸ் ஆப் இருக்குது இல்லையா, அதை வந்து ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்லி எல்லாம் ரீடிசைன் பண்ணலை, பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சில செட்டிங்கை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம கீழே போயிட்டோம்னா உங்களுக்கு ஆக்சுவலாக ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி ஆப்ஷன் வருது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்போட எல்லா லிஸ்டிங்குமே இங்கே அவைலபிளாக இருக்குது. ஆண்ட்ராய்டில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தென் பேட்டரி எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலேயே கொடுத்துட்றாங்க. நீங்கள் அடிக்கடி போகிற ஆப்ஷன் எல்லாமே மேலேயே கொடுத்துட்றாங்க, உங்களுக்கு யூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் ஜென்ரல் ஆப்ஷனுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி ஒரு நியூ இன்டர்ஃபேஸ் நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்குது. அபோட் செக்ஷனோட எல்லா ஆப்ஷனும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு போன வெர்ஷன் மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு சில விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க, பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அகைன் ஆண்ட்ராய்டு நண்பர்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம், அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐஃபோனில் ஃபைனலி T9 டயலர் கொண்டு வந்திருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் இதில் ஒரு 2-3 நம்பர் டைப் பண்ணிங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான நம்பர் எல்லாமே நம்மளுக்கு இந்த இடத்துல காட்டும். இது ஆண்ட்ராய்டு அளவுக்கு பெஸ்ட்டாக இந்த இடத்துல இல்லைனாலும் 1-2 கான்டாக்ட் ஆச்சு இங்கே காட்டுறது ஒரு பெரிய விஷயம் தான். முன்னாடி ஒன்றுமே காட்டாமல் இருக்கிறதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. ஜஸ்ட் நீங்கள் இங்கே மோர் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா எல்லா கான்டாக்டும்
கரெக்டாக உங்களுக்கு காத்தும் அந்த மேட்ச் ஆகக்கூடிய கான்டாக்ட்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இது இந்த இடத்துல கரெக்டாக இந்த இடத்துல பிளேஸ் பண்ணது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். பட் ஸ்டில் iOS இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்ததே ஒரு பெரிய விஷயம் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் ஆப்புங்க. ஃபோட்டோஸ் ஆப் பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோ ஆப்புக்குள்ளே நம்ம போயிட்டோம்னா இப்படி நீங்கள் பார்க்கும்போது நார்மலாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்துட்டு ரீசெண்ட் டேஸில் நீங்கள் எடுத்த ஃபோட்டோ எல்லாமே பார்த்துக்கலாம். இது நான் சண்டே எடுத்தது, இது சாட்டர்டே எடுத்தது, இது தேர்ஸ்டே எடுத்தது, அந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷன் வந்துடுது. அட் த சேம் டைம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த ஃபோட்டோ வந்து நமக்கு இந்த மாதிரி வருது, ஆஃப் ஸ்க்ரீன் தான் வரும். நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதில் எந்த வித டிஃபரன்ஸும் இல்லை. வெளியே பார்க்குறது தான் இப்படி இருக்குது. அண்ட் இதில் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் இது வந்து வந்துடும். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெசேஜ் ஆப் வந்து நம்மளுக்கு ரீடிசைன்னு சொல்ல முடியாது. பட் ஒரு சில ஃபீச்சர் இங்கே வந்து ஆக்சுவலாக ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது வந்து iMessageல இப்போ RCS மெயினாக கொண்டு வந்திருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். ரொம்ப நாளாக அது வரும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் இப்போ இந்த இடத்துல நான் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷெட்யூல் பண்ணலாம். இப்போ பர்த்டேக்கு விஷ் வந்து நான் 12 மணிக்கு பண்ணணும் அப்படின்னா 12 மணிக்கு முழிச்சிருந்து நீங்கள் மெசேஜ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இனிமேல் iOS 18 இருக்கிற ஜஸ்ட் இந்த இடத்துல ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஜஸ்ட் வெயிட் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு சென்ட் லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இந்த ஆப்ஷனில் போயிட்டு உங்களால் டேட்டு டைம் எல்லாமே செட் பண்ணிக்க முடியும். நீங்கள் அடிக்கடி மறக்கிற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா டேட்டு டைம் எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் அப்படிங்கிறது போயிடும். இந்த ஐக்கானை நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய அனிமேட்டட் டெக்ஸ்ட் எல்லாமே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. இதில் அண்டர்லைன் பண்ணுற விஷயம், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுற விஷயம், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இதில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சொன்ன ஒரு விஷயம், மெயில் ஆப் நான் அடிக்கடி யூஸ் பண்ணுற ஆப். பட் இருந்தாலும் அந்த ஆப்பில் எந்த அப்டேட்டும் நம்மளுக்கு இப்போ வரல. iOS 18 நம்மளுக்கு லேட்டர் திஸ் இயர் தான் அந்த அப்டேட்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏஐ ஃபீச்சர்ஸும் இதில் நிறைய இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் சைட் பை சைட் பார்த்தா தெரியும், எந்த வித டிஃபரன்ஸும் இல்லை இப்போதைக்கு. பட் சூன் உங்களுக்கு லேட்டர் திஸ் இயர் உங்களுக்கு பப்ளிக்கு அவைலபிளாக இருக்கும்போது அது எல்லாமே வந்துடும். பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ஆப்பை கொண்டு வந்திருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு பார்க்கலாம், இதுதான் அந்த ஐக்கானு. இந்த பாஸ்வேர்டு ஆப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பாஸ்வேர்டுமே அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் ஆளை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன பாஸ்வேர்டு வேணுமோ எல்லா பாஸ்வேர்டும் நீங்கள் பார்த்துக்க முடியும். உங்களோட ஃபேஸ் ஐடியை கொடுத்து தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதனால இது கம்ப்ளீட்லி செக்யூர் தான். ஸோ பாஸ்வேர்டை எத்தனை பேர் நம்ம டைரியில் எழுதி வச்சுருக்கோம். பட் அது இப்போ ஃபோனில் வந்துருக்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். பாஸ் கீஸ்லாம் என்ன தான் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஆப் வந்தது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேல்குலேட்டர் ஆப்பை ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உள்ள போயிட்டீங்கன்னா பார்க்குறதுக்கு பழையபடி தான் இருக்கும். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இதை நம்ம கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இதில் 3 ஆப்ஷன் இருக்குது. சயின்டிஃபிக் இருக்குது, சயின்டிஃபிக் கால்குலேஷனுக்காக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறாங்க. நோட்ஸ் மாதிரி இது இருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலி எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம், ரொம்ப ஆவலோட ஒரு காத்திருந்த விஷயம் பார்த்தீங்கன்னா கேமிங் மோடு. பட் அப்படி எந்த மோடும் இந்த அப்டேட்டில் வரலங்க. அப்டேட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அதை தான் தேடி பார்த்தேன். செட்டிங்ஸை போய் தேடி பார்த்தேன், ஸ்பாட்லைட்டில் தேடினேன். எங்கேயுமே கேமிங் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இல்லை. மேபி அது ஆட்டோமேட்டிக்காக என்னங்கிறது எனக்கு தெரியல. அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நோட்ஸ் ஆப்பில் ஒரு சில ஃபீச்சர், இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் நம்மளுக்கு ஐபேடில் கொடுத்துருந்தாங்க. பட் ஆக்சுவலாக இங்கே ஐஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீச்சர் எல்லாமே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஒரு கேல்குலேஷன் நீங்கள் போடுறீங்க, நீங்கள் ஜஸ்ட் இங்கே ஈக்குவல் டு சிம்பிள் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இந்த ஆன்சர் நீங்கள் அப்படியே சேவ் பண்ணுறது ஜஸ்ட் நீங்கள் இந்த ஸ்பேஸ் பாரை ஒரு தடவை அழுத்தினீங்கன்னா போதும், உங்களுக்கு ஆன்சர் அப்படியே சேவ் ஆயிடுச்சு. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர். ஏன்னா நான் ரீசெண்ட் டைமில் இந்த நோட்ஸ் ஆப்பை நிறையா யூஸ் பண்ணிட்டு வரேன். அப்படி யூஸ் பண்ணும்போது நிறைய கேல்குலேஷன் நான் வெளில பண்ணிட்டு வருவேன். போயிட்டு கேல்குலேட்டர் ஓப்பன் பண்ணி என்னென்ன கேல்குலேஷனோ பண்ணிட்டு திருப்பி உள்ளே வந்து என்டர் பண்ணுவேன். பட் இது வந்து ஆன் டிவைஸ், அதாவது இந்த ஆப்புக்குள்ளே இது கொடுத்தது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். நீங்கள் நோட்ஸ் ஆப் அதிகமாக யூஸ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அண்ட் அவ்வளோதாங்க இந்த iOS 18 டெவலப்பர் பீட்டாவில் கொடுத்த ஃபீச்சர். இப்போதைக்கு என் கண்ணில் பட்ட ஒரு சில ஃபீச்சரை நான் சொன்னேன். இன்னுமே நிறைய இதில் இருக்குது. பட் இதோட பில்ட்டை பற்றி நம்ம பார்த்தோம்னா ஆக்சுவலாக iOS 18 டெவலப்பர் பீட்டா உங்களுக்கு கிட்டத்தட்ட 6.99 GB கிட்ட வருது. 7 GB எனக்கு iPhone 15க்கு வருது. உங்களோட ஐஃபோனை பொறுத்து இது வேரி ஆகும். பட் இதில் நம்மளுக்கு 6.99 GB காட்டினாலும் எனக்கு ஆன் டிவைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 32 GB வந்து எடுத்துட்டாங்க. ஸோ டெவலப்பர் பீட்டா 1 இன்ஸ்டால் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஏகப்பட்ட பக்ஸ் இருக்குது. ஸ்டோரேஜும் நீங்கள் நிறைய செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் அட்லீஸ்ட் பப்ளிக் பீட்டா ஜூலை மந்த்தில் வரும்போது இன்ஸ்டால் பண்ணுறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். உங்கள் பிரைமரி டிவைஸில் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு இதை ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா திருப்பி நீங்கள் பின்னாடி போகிறது ரொம்ப பெரிய ப்ராசஸ். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் ஏஐ ஃபீச்சர் பற்றியெல்லாம் நீங்கள் பேசவே இல்லையே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இன்னும் வரவே இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜூலை மந்த் தான் ஏஐ ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வருது. ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபீச்சர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா iPhone 15 Pro அண்ட் Pro Max மாடலுக்கு மட்டும்தான் வருது. iPhone 15க்கு நம்மளுக்கு அந்த ஃபீச்சர்ஸ் கிடையாது. நீங்கள் ஈவன் 15 ப்ரோவே வச்சிருந்தாலும் இப்போ கரண்ட்டில் அந்த ஃபீச்சர்ஸ் எதுவுமே அவைலபிளாக இல்லை. ஒரு லேட்டர் திஸ் இயர், அதாவது செப்டம்பர் மந்த்ல இருந்து அந்த ஃபீச்சர்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் நம்ம சப்போர்ட்டட் டிவைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சர்ப்ரைசிங்லி ஆப்பிள் iPhone 10sலேருந்தே iOS 18 சப்போர்ட் பண்ணுறாங்க. iOS 17 சப்போர்ட் பண்ணுற எல்லா டிவைஸும் iOS 18 சப்போர்ட் பண்ணுது. அதனால 10s அண்ட் 10s Max யூசர்ஸுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ், நீங்கள் iOS 18க்கு அப்கிரேட் பண்ணிக்கலாம். பட் இதில் எல்லா ஃபீச்சரும் ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான்.
பட் ஸ்டில் இதுவே பெரிய விஷயம் தான். அண்ட் எல்லா ஃபீச்சரும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட் நீங்கள் iPhone 12 ஆச்சு வச்சுருக்கணும். iPhone 12 ஆச்சு நீங்கள் வச்சிருந்தா தான் உங்களுக்கு எல்லா ஃபீச்சரும் ஒர்க் ஆகும். அண்ட் அவ்வளோதாங்க இந்த ஒரு வீடியோ. மேலும் இதை நான் டெஸ்ட் பண்ணிவிட்டு இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு வீடியோவை கொண்டு வரேன். அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மீண்டும் உள்ள அத்தையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you.